ஹாய். நம்ம எல்லாருமே அடிக்கடி குறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏங்க அப்படி நடக்குது, நான் நல்லது நினைச்சா கூட கெட்டது தான் நடக்குது, உப்பு விற்க போனால் மழை அடிக்குது, மாவு விற்க போனால் காத்தடிக்குதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு மட்டும் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்படி நடந்துருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் நடக்கும். நம்ம எண்ணமே வாழ்க்கை. இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்க தெரியும். நீங்கள் பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக கொடுக்கும், நெகட்டிவாக கேட்டிங்கன்னா நெகட்டிவாக கொடுக்கும். அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கடவுள். எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள, வேறு எந்த மொழியிலையும் கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு சக்திக்கு இப்படி ஒரு வார்த்தை இருந்திருக்காது. தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கும். கடவுள்னா என்ன? கடந்து உள்ளே போ, உனக்குள்ளே கடந்து போ. கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறார், உனக்குள் நீ கடந்து போனாலே எல்லாம் நடக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம மனசுக்குள்ள ஆழ்ந்து நம்பிக்கையோட நினைச்சாலே போதும், அது நடக்கும். ஸோ அப்போ நம்ம நெகட்டிவாக நினச்சோன்னா நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னா நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்க அப்படி தான் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எனக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குது, அவங்களுக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனை வருது, எனக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக வருது, அது தீர்க்கவே முடியல அப்படின்னு சொன்னால், எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதை எழுதுங்க, விளக்கமாக எழுதுங்க, விரிவாக எழுதுங்க, எழுதி பார்த்து படிங்க. அந்த சிக்கல்களுக்கான தீர்வு உங்கள் மனசில் புலப்படும். அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டே இருந்தால் சிக்கல்கள் தீராது, மேலும் அது பாதிப்பை தான் உண்டாக்கும். மூணாவது விஷயம், நிறைய பேர் குறைப்பட்டிருக்க ஒரு விஷயம். எத்தனையோ பேர் பணக்காரங்களாக இருக்காங்க. அம்பானியை பாருங்கள், கல்யாணமே இத்தனாயிரம் கோடியில் பண்ணுறாரு, எனக்குலாம் 1 கோடி இருந்தால் போதும், நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை அதுவா? 1 கோடி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், 10 கோடி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும், 10 கோடி கிடைச்சதுக்கப்புறம் 100 கோடி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணும், 100 கோடி வந்ததுக்கப்புறம் 1000 கோடிக்கு அவங்களுக்கு செலவுகளே வரும். அதனால் வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்கறதுக்கு மேலே போய்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் பணம் சேரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. பணம் சேர்க்கறதுக்கான சீக்ரெட் என்ன? ஒரு கிளாஸ் 500 ரூபா ஃபீஸ்ன்னு போட்டால் எல்லாரும் வந்து சேருவாங்க. ஆனால் அந்த சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் பணத்தை சேர்க்க முடியுமா? முடியாது. சரி, பணத்தை எப்படி தான் சேர்க்கறது? நான் சொல்லலை, பெரிய பெரிய அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து தான். பணம் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முதலில் அறிவை சேருங்கள். அறிவை வளர்க்குற வேலையை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பணம் தானாய் பின்னால் வரும். பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை. நம்மள பல பேர் பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் பணத்துக்கு அடிப்படையாக உழைப்பதற்கு தேவையான அறிவை சேர்ப்பதில் தவற விட்டு விடுகிறோம். அப்படி அறிவில்லாத ஒரு மனிதனிடம் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணம் சேர்ந்ததா சொல்லப்பட்டால் கூட அந்த பணம் நிலைக்காது. இன்னொரு விஷயம், அதிர்ஷ்டம் நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன், நீங்களும் நம்ப வேண்டாம். ஏன்னா அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் என்றால், நம்பிக்கையோடு உழைப்பை கொடுப்பவனுக்குத்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்காது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பாய்.